இந்த மாதிரி யாராவது குறுக்க வந்துடுவாங்க. அட்ட டயத்தில் சொல்லி வாய மூல குறுக்க வந்துட்டாங்க பார்த்தீங்களா. வினஸ் உங்களுக்கு தான் சொல்கிறேன், கொஞ்சம் பார்த்து தெளிவாக கற்றுக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது என்ன பண்ணணுன்றதெல்லாம் தெளிவாக தெரியும். ஓகேங்களா? மிஸ் பண்ணிடுறாங்க, ஸ்கிப் பண்ணிடுறாங்க, ஃபுல்லாக பாருங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. முக்கியமாக நீங்கள் எனக்கு பண்ண வேண்டிய ஒரே விஷயம், தயவு செஞ்சு மறக்காமல் ஹை பீம் லோ பீம் யூஸ் பண்ணி பழகுங்க, இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாகவே போயிடாதீங்க நைட் டைம். ஏன்னா ரொம்ப வணக்கம், நான் உங்கள் சக்தி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். என்ன சக்தி டேரெக்டாக மோட்டோலாக்கா? ஆமாங்க, இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிவிட்டு அப்படியே டேரெக்டாக மோட்டோலாகில் வந்துட்டேன். ஸோ என்ன வீடியோன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம சேனலில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிகினர்ஸ்க்கு நம்ம எவ்வளோ நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோமோ அந்த வீடியோவில் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான். ஸோ என்ன வீடியோன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஹவு டு டிரைவ் நைட்டு அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ. ஸோ நைட் டைம் வந்து பிகினர்ஸ்க்கு எப்படி ஓட்டலாம், என்னெல்லாம் பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு சின்ன வீடியோவாக மேக் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேங்க. ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் இருட்டாகலை. நான் இருட்டாகும்போது உங்களுக்கு வந்து நான் பொறுமையாக எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து சின்னதாக நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத நான் உங்கள் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நைட் டைம் பொறுத்த வரைக்கும் அவ்வளோவா விசிபிலிட்டிஸ் கிடைக்காது. ஏன்னா ஆப்பில் வரவங்களே பார்த்திங்கன்னா ஹை பீம் போட்டு தான் வருவாங்க. நான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கேமராவில். ஸோ சும்மா நீங்கள் ரோட்டில் ஓட்டி போய் பாருங்களேன், ஹை பீம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதனால் விசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்காது. ஃபஸ்ட்டு பண்ணக்கூடாது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹை ஸ்பீட் பண்ணக்கூடாது. ஸோ நைட் டைம் வந்து ஓவர் ஸ்பீடாக போய் பண்ணவே கூடாது. ஏன்னா அந்தளவுக்கு விசிபிலிட்டிஸ் இருக்காது. சேம் டைம்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி யாராவது குறுக்க வந்துடுவாங்க. அட்ட டயத்தில் சொல்லி வாய மூல குறுக்க வந்துட்டாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி சடனாகவும் யாராவது குறுக்க வர்றதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அதனால் நம்ம தான் இந்த மாதிரிலாம் பார்த்து போய்க்கணும். அதுவும் நைட் டைம் இப்போ கூட கொஞ்சம் கண்ணு தெரிஞ்சிச்சு. ஸோ டக்குன்னு வந்துட்டோம். நைட் டைம்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே பண்ண முடியாது, தெரியாதுங்க இருட்டில். நிறைய டைம் நானே இந்த இஷ்யூவை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நாயெல்லாம் படுத்து கிடந்திருக்கு. ஸோ அதனால் நைட் டைம் வந்து ஓவராக ஸ்பீடாகவே வண்டி ஓட்டக்கூடாது, ஃபஸ்ட் திங். செகண்ட் வந்து ப்ராப்பராக இண்டிகேட்டர்ஸ் போட்டு பழகிக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நைட் டைம் வந்து நமக்கு வந்து ஒரு இடத்துல இப்போ பகல்னா கூட இப்படி பார்த்துட்டு இருப்பா வளைய போகிறாங்க அப்படின்னா தெரிஞ்சிடும். நைட் டைம் வந்து அப்படி கிடையாது. நைட் ஆக்சுவலி இன்னொன்று சொன்னால், டே டயத்தோட நைட் டைம் ஓட்டுறது வந்து ரொம்ப கஷ்டன்றதை தாண்டி கடுப்பாக ஒரு. ஏன்னா லைட்டு வந்து ரொம்ப விசிபிலிட்டிஸ் கம்மியாக, அவங்க ஹை பீம் லோ பீம் வேறு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பிரச்சனை நிறையாவே இருக்குங்க. அதனால் முடிஞ்ச வரை நைட் டைம் ஓட்டும் போது ஸ்பீடாக ஓட்டாதீங்க, இண்டிகேட்டர்ஸ் போட்டு பழகுங்க, ஹை பீம் லோ பீம் யூஸ் பண்ணி பழகுங்க. ஸோ நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே இப்போ அப்படியே ஸ்க்ராட்ச்லேருந்து பொதுவாக சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் நைட்டு கொஞ்சம் ஆனோடனே நம்ம அப்படியே உள்ளே போய் நைட் எப்போலாம் ஓட்டலாம், என்னெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானில் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்போ வந்து நம்ம தியரிட்டிக்கலாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தியரிட்டிக்கல் மீன்ஸ் நிப்பாட்டி இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் இப்போ சொல்லித்தரேன். வாங்க. ஸோ ஓகேங்க, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ ஓகேங்க, இப்போ நைட் டைம் பைக் ஓட்டுறதை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஸ்பீடுக்கு நீங்கள் பண்ணவே கூடாது. இப்போ ஒரு அக்கா வந்த மாதிரி இப்போ வந்து நம்ம பார்த்துட்டோம். இதே நைட் டைம் அப்படின்றப்போ அந்த இடத்துல விசிபிலிட்டிஸ் இல்லை, லைட்டே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்க, ஒரு 80 க்ரூஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்போ சடனாக யார் க்ராஸ் பண்ணாலுமே உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியாது. அந்த இடத்துல வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரை பழகுறவங்களாக இருந்தாலும் சரி, வண்டி நல்லா ஓட்டுறவங்களாக இருந்தாலும் சரி, நைட் டைம் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக போய் பழகிக்கோங்க. ஸோ நைட் டைம் நீங்கள் ஓட்டும்போது அதிகமாக நான் உங்கள்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம், இண்டிகேட்டர்ஸ் போட்டு பழகிக்கோங்க. ஏன்னா நீங்கள் சின்ன டேர்ன் எடுக்கிறனாலும் இண்டிகேஷன் போடுங்க. ஏன்னா நம்ம இண்டிகேஷன் பண்ணாமல் தான் நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்குது. அதனால் மறக்காமல் இண்டிகேஷன் போட்டுக்கோங்க. செகண்ட் வந்து ஹை பீம் லோ பீம். ஓகேங்களா? இப்போது நம்ம பைக்கில் வந்து ஸ்டார்ட் ஆனால் தான் ஹை பீம் வரும். இருங்க, எக்ஸாஸ்ட் நோட்டு பார்க்குறீங்களா? விடுங்க. ஹை பீம் லோ பீம் இது வந்து பாஸ் லைட்டு. இதுதான் நம்ம வந்து பைக் ஆப்போசிட்டில் வரவங்கக்கிட்ட அடித்து காட்டுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம லோ பீமில் இருக்கோம், இது ஹை பீம் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா, இப்போ ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் போயிட்டீங்க, உங்களுக்கு அதிகமான விசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஹை பீம் போட்டுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் குறுகலான்னு ஒரு சின்ன ரோட்டில் போகிறீங்க, அப்போ அந்த காரர் வராங்க அப்படின்றப்போ நான் இப்படி அவங்கக்கிட்ட இப்படி ஹை பீம் அடித்து காமிச்சேன்னா அவங்க வந்து எனக்கு ஹை பீம் அடித்து காட்டுவாங்க. ஸோ நான் அதை வந்து ஓவர்டேக் பண்ண போகிறேன், நான் லைட்டில் கேப் இருக்குன்னே நான் போகிறேன் அப்படின்றப்போ நீங்கள் ஒரு ஹை பீம் அடிச்சிங்கன்னா அவங்க புரிஞ்சுட்டு லைட்டாக விலகிடுவாங்க. இது ஒன்று. ஹைவேல மோஸ்ட்லி இதை வந்து யூஸ் பண்ணி ஆகணும். ஒரு கட் அடிக்க போகிறீங்க அப்படின்னா, இப்போ முன்னாடி ஒரு பைக் போய்கிட்டு இருக்குது, அப்போ கார் போயிட்டுருக்கு, அப்போ நீங்கள் அவங்க முன்னாடி அடிச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹை பீம் தெரிஞ்சிடும். எதில் மிரரில் தெரிஞ்சோடனே சரி அந்த பையன் ஏற போகிறான்ட்டு லெஃப்ட்டிலோ இல்லை ரைட்லையோ உங்களுக்கு வந்து எந்த சைடு நீங்கள் அடிக்கிறீங்க அந்த சைடுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நீங்கள் ரைட் சைடு அடிச்சிங்கன்னா லெஃப்ட் சைடு உங்களுக்கு ஏறி அவங்க உனக்கு ரைட் சைடு ஸ்பேஸ் கொடுப்பாங்க. லெஃப்ட் சைடு அடிச்சிங்கன்னா லெஃப்ட் சைடு ஏறிட்டு அதுக்கேற்ற மாதிரி லெஃப்ட் சைடு ஸ்பேஸ் கொடுப்பாங்க. புரிஞ்சிச்சா? முக்கியமாக நீங்கள் எனக்கு பண்ண வேண்டிய ஒரே விஷயம்,
விஷயம் தயவு செஞ்சு மறக்காமல் ஹை பீம் லோ பீம் யூஸ் பண்ணி பழகுங்க. இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாகவே போயிடாதீங்க நைட் டைம். ஏன்னா அது ரொம்ப டேஞ்சர். நான் இப்போ வந்து நல்ல ஸ்ட்ரீட் லைட் இருக்குன்ற பட்சத்தில் கூட ஒன்றும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். லைட்டே இல்லாத இடத்துல நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப பெரிய கஷ்டம். நான் ரீசெண்டாக நம்ம கோயிலுக்கு போயிருந்தேன். அப்போது அம்மாவும் நானும் வந்துட்டு இருந்தப்போ ஒரு நல்ல கார்னரிங்க, ஓகேங்களா, கார்னர் எடுக்கிறேன். கருப்பு கலர் நாய்க்குட்டியில் பெரிய நாய் தான் அது. நடு ரோட்டில் படுத்து கிடக்குங்க. நான் கவனிக்கலை. நான் அப்படியே போய் படுக்க வண்டியை லேசாக சாய்க்கிறேன். நடு ரோட்டில் இருக்கு. எங்கள் அம்மா பதறிட்டாங்க. ஐயோ நாய்டான்னு பார்த்தா அது நாங்கள் ஹார்ன் அடிக்கிறேன். நகர மாட்டேங்குது. அப்படியே பேன்னு தூங்கிட்டு இருந்துச்சு. எங்கேயோ போய் நல்லா கெடாக்கறி சாப்பிட்ருக்கும் போல் நல்ல தூக்கம். நடு ரோட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்குங்க. அந்த மாதிரிலாம் நிறையா விஷயம் நடந்துகிட்ருக்கு. எப்போ எது உள்ளே வந்து உழுகுனே தெரியாது. அனிமல்ஸாக இருக்கட்டும், மனுஷங்களே திடீர்னு கிராஸ் பண்ணுறேன்ற பேரில் டக்குன்னு ஓடி வந்துடுவாங்க. லெஃப்ட் பார்க்க மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் நைட் டைம் ஓட்டணும். டே டைம் மாதிரி நைட் டைம் கிடையாது. அதனால் பார்த்து சேஃபாக ஓட்டிக்கோங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே நான் கொஞ்சம் இருட்டினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து ஹை பீம் லோ பீம் போட்டு காட்டுறேன், ஓகேங்களா. சரி, ஓகேங்க. இப்போ ஓரளவு இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம் தான் கொஞ்சம் உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். சேம் டைம் வந்து அது பேர் என்னது, விசிபிலிட்டிஸும் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ டேரெக்டாக கிளம்பிடுவோம். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம வந்து ரோட்குள்ளே என்ட்ராயாச்சு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ரோடுனா இந்த மாட்டுத்தாவணி ரோடு, மதுரையில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாட்டுத்தாவணி ரோடு, அப்புறம் வந்து நத்தம் ஹைவே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கேகேநகர் சைடெலாம் போய்ட்டோன்னு வச்சுக்கோங்க. அந்த கேகேநகர் இந்த சைடில் அந்த சைடு போய்ட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அண்ணா நகர் இந்த ஸ்ட்ரீட் லைட் வந்து சூப்பராக இருக்கும் நைட் டைம் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். ஸோ அதில் எனக்கு பிடிச்சது இந்த இது ஒன்று. கிளைமேட் செம்மையாக இருக்குங்க. மந்துன்னு இல்லாமல் சூப்பராக இருக்குது. இந்த சைடாக பார்த்தீங்கன்னா ரோஸாக இருக்குது. அங்கெல்லாம் டார்க்காக இருக்குது, அங்கே ரோஸ் கலரில் இருக்குது. நல்லா இருக்குல்ல. ஆரஞ்சு ரோஸ் ரெண்டு கலந்த மாதிரி இருக்குங்க. சரி, ஓகேங்க. நம்ம இப்போ வந்து டேரெக்டாக போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து நைட் டைம் ஓட்டும்போது பிகினர்ஸ்க்காக இருந்தாலும் சரி, நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்களாம் சரி, 2 பேருக்குமே பார்த்து சேஃபாக தான் இருக்கணும். நானாக இருந்தாலும் சேஃபாக தான் இருக்கும் நைட் டைம். ஏன்னா எப்போ எப்படி வருவாங்கன்னு சொல்ல முடியாது. இது நான் அடிக்கடி சொல்கிறக்கான காரணம் இருக்குது. ஏன்னா நைட் டைம் நான் பர்சனலி ஃபீல் பண்ணியிருக்கேன், அதனால சொல்கிறேன். ஸோ ஓகேவா. இண்டிகேட்டர்ஸ் முக்கியம், ஹாரன் முக்கியம், ஹை பீம் லோ பீம் முக்கியம், ஓகேங்களா. அதே மாதிரி த்ராட்டில் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேங்களா. இப்போ நான் உங்களுக்கு லைவாக நான் வந்து ஹை பீம் யூஸ் பண்ணி யாராவது நமக்கு வழி விடுவாங்க, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். நைட் டைம் வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். சேம் டைம் வந்து பைக் ஓட்டுறவங்களா இருந்தாலும் சரி, கார் ஓட்டுறவங்களாம் ரொம்ப மோசமாக ஓட்டுவாங்க. டப்புன்னு திருப்புவாங்க. ஆட்டோக்காரவங்க அதுக்கு மேலே. அதனால் நைட் டைம் போகும்போது ஸ்லோவாகவே போய்க்கோங்க. நீங்கள் வந்து த்ராட்டில் வந்து அதிகமாகவும் கொடுத்துடக்கூடாது, ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு யாரோ கத்துன மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நைட் டைம் ஓட்டும்போது ஸ்லோவாகவே ஓட்டி பழகிக்கோங்க, ஓகேங்களா. எதுக்கு நான் அப்பப்போ இண்டிகேட்டர்ஸ் போடுறேன் அப்படின்னா, நம்ம ஒரு டர்ன் எடுக்க போகிறோம் அப்படின்றப்போ நம்ம இண்டிகேஷன் போட்டோம்னா பின்னாடி வரவங்களுக்கு வந்து ஒரு இந்த பையன் இண்டிகேட்டர் போடுறோம் வளைய போகிறோம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவாங்க. நம்ம அந்த கேப்பில் ஏறிக்கலாம். அதுக்காக தான் நான் இண்டிகேட்டர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறேன். நான் நிறைய டைம் சொல்லிக்கலாம் உங்கள்கிட்ட, அதுக்காக தான். ஸோ நீங்களும் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் உண்மையில் நைட் ரைட் பண்ணும்போது சூப்பராக இருக்குங்க. ஆனால் அதில் தான் ஆபத்தும் அதிகமாக இருக்கும். நம்ம ஹைவே அதிலலாம் போய்ட்டோன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்கும், ரோடு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆனால் உள்ளேருந்து எப்போ அனிமல்ஸ் வரதாக இருக்கட்டும், இல்லை யாராவது பைக்கில் வரவங்களா இருக்கட்டும், எப்போ வருவாங்கன்னே சொல்ல முடியாது. திடீர்னுக்கா வந்து நிற்பாங்க. ஸோ ஓகேங்க, நம்ம இப்போ வந்து ஹை பீம் லோ பீமை பற்றி பார்க்கும்போது, ஹை பீம்ன்றது வந்து நம்ம ஃபோன் கேமராவில் வந்து 0.5x நினச்சிக்கோங்க, ஓகேங்களா. இதே இது லோ பீம் அப்படின்றப்போ அது வந்து 1.1x, ஓகேங்களா. ஏன் சொல்கிறேன்னா 1x இது லோ பீமில் இருக்கிறப்போ குறிப்பிட்ட அளவு தான் விசிபிலிட்டிஸ் கிடைக்கும், ஓகேங்களா. ரொம்ப வந்து ஒய்டு அவ்வளோவா தெரியாது, கொஞ்சம் தூரமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதே இது ஹை பீம்ன்றப்போ நல்ல அங்கே அந்த கார் வரைக்கும் அடிக்குது, அந்த ஒயிட் கார் வரைக்கும் நம்ம லைட் அடிக்குது, தெரியுதா உங்களுக்கு. ஸோ நமக்கு வந்து டிஸ்டன்ஸும் அதிகமாக இருக்கும், சேம் டைம் ஒயிட் ஆங்கிளும் கொஞ்சம் நிறையா இருக்குங்க. ஸோ அதனால தான் ஹை பீம் லோ பீம். இதை மோஸ்ட்லி வந்து ஹைவேல தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம இன்டிமேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாங்க. சப்போஸ் யாராவது குறுக்க வர போகிறாங்கன்னா அவங்ககிட்ட கூட இப்படி ஹை பீம் காட்டலாம், நான் போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி. அதனால் முடிஞ்ச ஹை பீம் லோ பீம் பற்றி நல்லா கற்றுக்கோங்க, அது ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம வைசர் வேறு கொஞ்சம் மக்கர் பண்ணுதுங்க, விசிபிலிட்டிஸ் அவ்வளோவா தெரிலங்க. ஃபுல்லாக பிளாக் கலர் ஸ்ப்ரே அடித்து வச்சது தெரிச்சு அவ்வளோவா கண்ணு தெரிய மாட்டேங்குதுங்க. ஆஹா, போலீஸ். நல்ல வேலை பிடிக்கல. பிடிச்சாலும் எல்லா பெர்மிட்டும் என்கிட்ட கரெக்டாக தான் இருக்குது. இப்போ தான் இன்சூரன்ஸ் வேறு ரினியூவல் பண்ணேன்.
அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நைட் ரைட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். உங்கள் சில்லுன்னு காற்றடிக்கும், பெருசாக வந்து வேக்காடு இருக்காது, வெயில் இருக்காது, அப்படியே சில்லுன்னு இருக்கும் கிளைமேட்டு. அந்த நைட்டு அந்த லைட்டுக்கு நம்ம ஜியா அங்கே பாருங்க அப்படியே ப்ளூ கலரில் அழகாக இருக்கா பாருங்கள். எனக்குலாம் நைட் ரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். வினஸ் உங்களுக்கு தான் சொல்கிறேன், கொஞ்சம் பார்த்து தெளிவாக கற்றுக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது என்ன பண்ணணுன்றதெல்லாம் தெளிவாக தெரியும். ஓகேங்களா? மிஸ் பண்ணிடாதீங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. லைட்டு வெளிச்சத்தை அதிகமாக பார்த்தோம்னா பார்த்தீங்களா, அவ்வளோதான், அப்படி தான் வருவாங்க, நம்ம தான் பார்த்து போகணும். திடீர்னு வந்து உள்ளேருந்து வெளியே வருவாங்க. அதை நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முன்னாடி பார்த்துட்டோன்ற பட்சத்தில் ஒன்றும் இல்லை. சில பேர் வந்து வேடிக்கை பார்ப்பாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், பைக் ஓட்டும் போது தயவு செஞ்சு வேடிக்கை மட்டும் பார்க்க. உங்களுக்கு ஒரு விஷயம் பார்க்குற மாதிரி இருக்குது, லைக் இப்போ எப்படி சொல்ல, உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று அட்ராக்ட் பண்ணுற மாதிரினா ஒரு செகண்ட் பார்த்துட்டு டக்குன்னு நீங்கள் வந்து உங்கள் விஷனை வந்து நீங்கள் ரோட்டில் வச்சுருங்க. ஓகேங்களா? நீங்கள் அங்கேயே பார்த்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே கீழே விழுந்துருவீங்க, அப்புறம் இல்லையா போய் இடிச்சிருவீங்க. நமக்கு ஒரு கூறு இருந்தால் பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து அப்படி தாங்க. ஆட்டோக்காரங்க வந்து எப்போவுமே அப்படி தான். பின்னாடி வரவன்லாம் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இது மாதிரி ஃபீல் பண்ணிப்பாங்க போல். அடிச்சுட்டா தள்ளிட்டு போட்டு வாய் பேசிட்டு. ஏன்னா நான்லாம் நிறையா பேருக்குள்ள சண்டைலாம் போட்டிருக்கேன் நடு ரோட்டில். கற்றுவேன், கற்றுவேன், நீ தான் அப்படி இப்படின்னு. அதே ஒரு சில பேர் வந்து சாரி தம்பி தெரியாமல் அலைஞ்சிட்டேன் அப்படின்னாங்கன்னா விட்டுருவேன். நமக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சாரி தம்பி தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னா விட்டுருவேன். அவங்க எவ்வளோ பெரிய தப்பே பண்ணியிருந்தாலும் நான் போங்க வச்சு விடுங்க பரவாயில்ல அப்படின்னு. அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து சவுண்டை கொடுத்தாங்கன்னா நான் கண்டாயிருவேன், கத்த ஆரம்பிச்சிருவேன். நீ என்னடா அப்படி பண்ணிட்டு என்னையே சொல்கிற அப்படின்னு. இந்த ஐயாவை பார்த்தீங்களா, இண்டிகேட்டரை போட்ட மாரிக்கே வராரு. இண்டிகேட்டர் சில பேர் இப்படி தாங்க மறந்துடுவாங்க. சில பேர் இண்டிகேட்டர்ஸ் போட்டுட்டு, நானே சில நேரம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோவில் வந்து போட்டு அப்படியே மறந்துடுவேன். ஒரு சில நேரம் பேசுகிற இதில் அப்படியே மறந்துடுவேன். அதனால் நான் இனிமேல் கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? நானும் கவனமாக இருக்கேன், நீங்களும் கவனமாக இருங்க. இந்த மாதிரி டிராஃபிக்லலாம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக போயிட்டு கியரை வந்து செகண்ட் கியர்லேயே, அப்பா நாய்ஸை பாருங்க, கத்தன்னு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு செகண்ட் கியரை போட்டு பிரேக்கிங் கையிலே வச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக தான் இந்த மாதிரி டிராஃபிக்லலாம் நீங்கள் ஓட்டணும். பிரேக்கை பிடிச்சி கிளச்சை பிடிச்சி கியர் டவுன் பண்ணி பொறுமையாக ஆக்சிலேட்டரை கொடுத்து போகணும். ஓகேங்களா? காதே கேட்காது. நம்ம வந்து மைக் செட்டை கொண்டு வந்து வச்சு அடித்தாலும் உங்களுக்கு காது கேட்காது. வாங்கய்யா வாங்க, உண்மையில ஆகா எக்ஸாஸ்ட் நோட்டை பார்த்தீங்களா? ஸோ இப்போ வந்து நீங்கள் அதிகமாக ப்ரோ எனக்கு வந்து நைட் டைம் வந்து அதிகமாக ஒர்க் இருக்கும் ப்ரோ, நான் என்னோடய லைட் விசிபிலிட்டிஸ் அதிகமாக இல்லை அப்படின்றப்போ ஃபாக் லைட்டை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு நல்ல குவாலிட்டியான அந்த பேம்போவில் ஒரு ஃபாக் லைட் என் ஃப்ரெண்டு ரீசெண்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். உள்ளே ஃபேன் வந்துடும், ஹீட் இஷ்யூ ஆகாது, ஷார்ட் சர்க்யூட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அவன் இப்போ ஒரு 4 மந்த்தாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அது நல்லா இருக்குங்க அந்த ஃபாக் லைட். நானுமே நம்ம நைட் ரைட்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம், பெரிய ரைட் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோன்னா நானும் நம்ம வண்டியில் பைக்கில் வந்து ஃபாக் லைட் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுவேன். அப்படி ஒரு வேளை நீங்கள் அதிகமாக ரைட் பண்ணுறீங்க அப்படின்றப்போ ஃபாக் லைட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் ஒன்று அட்ரஸ் பண்ணிடுறேன். நம்மக்கிட்ட சைட் மிரர் இல்லை, கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. என்ன நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த த்ரெட்டு போனாலும் இன்னும் சைட் மிரர் மாட்டாமல் இருக்கேன். அது மாற்றினா இந்த மொத்தமாக தான் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் கொஞ்சம் மட்டும் நான் இந்த வீடியோக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த ரைடு கிளம்புறதுக்குள்ளே நான் எப்படியாவது ரெடி பண்ணி நான் அதை மாட்டிடுறேன். தயவு செஞ்சு அதை மட்டும் மன்னிச்சிக்கோங்க. பிகினர்ஸ்க்கு இருக்கிறப்போ கண்டிப்பாக சைடு மிரர் யூஸ் பண்ணிக்கோங்க. சைடு மிரர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. நைட் டைமு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒன்று. அதனால் என்னை மன்னிச்சிக்கோங்க. நான் கொஞ்சம் பழகுனதுனால நான் ஓகே அப்படின்னு மேனேஜ் பண்ணி ஓட்டிட்டேன். என் தப்பு தான். ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க. வந்து நைட் டைம் ஓட்டும்போது நமக்கு தேவையான ஒன்று வந்து நம்ம ஃபோக்கஸ் வந்து ரோட்டில் இருக்கணும். செகண்ட் வந்து ஹை பீம் லோ பீம் யூஸ் பண்ணணும். தேர்டு வந்து இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணணும். மஸ்ட்டு ஒன்று வந்து ஹாரனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிரருங்க. இது 4யுமே நீங்கள் இந்த 5யுமே நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் வந்து
யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்றப்போ நைட் டைம் ஓட்டும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து இந்த 5 டிப்ஸை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி நைட் டைம் நீங்கள் அழகாக ஓட்டி பழகிடலாம். அதே மாதிரி வந்து பிரேக்கிங் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. ஸோ நைட் டைம் ஓட்டி நம்ம ப்ரீவியஸ் வீடியோலாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து பிரேக்கிங் எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோலாம் பாருங்கள். அதே தான் இங்கே நைட் டைம் ஓட்டும்போது கொஞ்சம் நமக்கு வந்து இந்த ஹாரனு, இந்த லைட் வெளிச்சம், கொஞ்சம் பிரேக்கிங், கொஞ்சம் த்ராட்டில் கண்ட்ரோல் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாகவே நைட் டைம் பைக் எடுங்க. ஸ்பீடாலாம் எடுத்துடாதீங்க நைட் டைமு. லைட் ஓட்டும்போது நம்ம ஸ்பீடாக தான் ஓட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப பெரிய தப்புங்க. லைட் இல்லாத சமயம்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. திடீர்னு யார் வேணால் குறுக்க வரலாம். ஸோ உங்களுக்கு லோ பீம், ஹை பீம் நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து இது லோ பீமில் இருக்குங்க. ஸோ விசிபிலிட்டிஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஓரளவு தான் இருக்குது. இப்போ வந்து நான் ஹை பீம் மாற்றுறேன். பார்த்திங்களா, அந்த லாஸ்ட்டில் இருக்கிற ஒரு பைக் வரைக்குமே அடிக்குது. இருங்க, உங்களுக்கு தெரியுதா, அங்கே அடிக்குது. அங்கே அந்த கட்டப்பை வச்சுட்டு போகிறாங்க, அங்கே வரைக்கும் இருக்குது. ஒய்டு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அதனால தான் ஒய்டு வந்து ஹை பீம் போடுறது, இது லோ பீம் கொஞ்சம் மிடில் வந்துடும். அது 1x, அது 0.5x. ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ நைட் ரைட் பண்ணுறவங்களா இருந்தால் பார்த்து சேஃபாக இருங்க. அதே மாதிரி ட்ரைவ் பண்ணும்போது ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ரொம்ப ஸ்பீடாக பைக் ஓட்டாதீங்க. கொஞ்சம் அளவுக்கு ரைடிங் கேஸ் யூஸ் பண்ணிக்கோங்க லாங் ரைட் போகிறதா இருந்தால். ஸோ ஓகேங்க, இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.